இஸ்லாமிய மார்க்கத்துல இறந்து போனவர்களுக்காக நம்ம குர்ஆன் ஓதலாமா? இதை குறித்து அல்லாஹும் ரசூலும் சொல்றது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மள யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, இது எல்லாமே மௌத்து வீட்டில் சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம். ஆனால் நம்ம எந்த ஒரு நல்ல அமல்கள் செஞ்சாலும் அதுல அல்லாஹும் ரசூலும் அந்த விஷயத்தை கட்டளை இட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு முஸ்லீமா நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். மௌத்து வீட்டில் குர்ஆன் ஓதுறது அப்படிங்கிறது இஸ்லாத்துல இல்லாத நம்மளா உருவாக்கி கொண்ட ஒரு ஃபிதத் ஆகும். இவ்வாறு நம்ம குர்ஆன் ஓதுறது பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனை சிறிதளவு கூட தன்னுடைய உள்ளத்துல பதிய வைக்காமல் இருப்பவன் பாலடைந்த வீட்டிற்கு சமோன்னு. இந்த ஹதீஸ் குறிக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழும் போதும் அவனுடைய மரணத்திற்கு பிறகும் இருக்கக்கூடிய நிலை பத்தி தான். எனவே அவங்களுக்காக அவங்க ஓதக்கூடிய குர்ஆன் மட்டும்தான் அவங்களுக்கு சிபாரிசு செய்யுமே தவிர மற்றவர்கள் ஓதக்கூடிய எதுவும் அவங்கள போய் சேராது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை செஞ்சதும் இல்லை, நமக்கு